எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் வந்து நம்ம கேமரா கம்பேரிசன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாம். அதே 2 டிவைஸ். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் ஷாக்கிங்காக தான் இருக்கும். எனக்கும் ஒரு சின்ன ஷாக் இருந்தது. பட் எவ்வளோ ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஐஃபோனில் இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ரவுண்டில் இந்த ஆப்ஸ் உள்ள டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூடியூப். இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த 2 ஃபோன்ஸும். ஸோ நம்ம எந்த பிரச்சனையும் இருக்கா நெட்ஒர்க்கில். இன்ஸ்டா க்ரோமில் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸ்பாட்டிஃபை, ஜியோ சினிமா எப்போவுமே கொஞ்சம் டிலே ஆகும். ஜியோ சினிமா ஓப்பன் பண்ணிடுச்சு. கேமரா, ஆஸ்ஃபால்ட் 9 இதுதான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 2GB கேமுங்கிறனால அவ்வளோ டேட்டா லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராசஸர் இன்டென்சிவாக இருந்தால் எவ்வளோ ஸ்பீடாக இது பண்ண முடியுமோ பண்ணும். இப்போ லோடாகி முடிக்க போகுது. லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 45 செகண்ட்ஸில் ஃபஸ்ட் லேப் முடிச்சிருக்கோம். ரேம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். ஆஸ்ஃபால்ட் இருக்குது ரேமில். இப்போ வரைக்கும் எல்லா ஆப்ஸும் இருக்குது. இது ஒரு சின்ன டெஸ்ட் தான். ஸோ பார்க்கலாம். எல்லா ஆப்ஸும் இருக்குது. 57 செகண்ட்ஸில் ஐஃபோன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சேம் OnePlusக்கு பார்க்கலாம். இந்த ஆப்ஸும் பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அனிமேஷன்ஸ் பாருங்களேன், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. OnePlusல இது எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக இருந்தது தான். இப்போது நமக்கு எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஜியோ சினிமாவில் லோட் பண்ணி முடிச்சிருக்கு. ஆஸ்ஃபால்ட் 9 இதில் தான் நமக்கு வந்து தெரியும். அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வர்றதே வந்து இந்த மாதிரி ஆப்பில் தான். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா 42 செகண்ட்ஸ்லேயே லேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. அதுதான் வந்து ஆச்சரியமான விஷயம். OnePlus வந்து டெக்னிக்கலி ஃபஸ்ட் லேப்பை வந்து ஸ்பீடாக முடிச்சிருக்குது. இப்போ நம்ம ரேம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்பாட்டிஃபை பார்த்திங்கன்னா ஒரு பேனர் கொண்டு வந்து ஒரு சின்ன ரீலோட் கொண்டு வந்திருக்கு. க்ரோம் ரீலோட் பண்ணியிருக்கு. இன்ஸ்டா இருக்குது. யூடியூப் டோட்டலாக ரீலோட் பண்ணுது. ஸோ இதில் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். 1 minute 5 seconds. ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. டெக்னிக்கலி வந்து இதுதான் வின்னர். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லேப்பை வந்து இந்த 11R வந்து ஸ்பீடாக முடிச்சுது. என்னாலையும் வந்து நம்ப முடியல. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்து ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இதில் ஃபீல் பண்ணேன். அந்த அனிமேஷன்ஸும் வந்து நல்லா இருந்தது. டிப்பிக்கலாக OnePlusல வந்து அந்த அனிமேஷன்ஸ்லாம் எப்போவுமே நல்லா இருக்கும். ஸோ வந்து ஸ்பீடான அனிமேஷன்ஸ் இன்னும் நல்ல அதாவது 120 ஹெர்ட்ஸ்லேயே வந்து இன்னும் பெட்டராக மெயின்டைன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து எல்டிபிஓ இல்லை, இதுதான் எல்டிபிஓ. ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 42 செகண்ட்ஸ்லேயே இது முடிச்சிருச்சு. இது வந்து 45 ஆச்சு. ஆனால் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட்டில் OnePlus வந்து எப்போவுமே கொஞ்சம் பாஸ்ட் ஒரு 2 years பக்கம் பார்க்குறோம். ரேம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆஸ்ஃபால்ட் ரீலோட் ஆகும்னு நினச்சேன், பட் ரீலோட் ஆகலை. ஆஸ்ஃபால்ட் மெமரியில் இருந்தது. பட் ஸ்பாட்டிஃபை ஒரு இடத்துல வந்து ஒரு பேனர் மாதிரி வந்தது. அண்ட் யூடியூப் டோட்டலாக ரீலோட் ஆச்சு. இந்த 2 நாள் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் சில மிஸ்டச்சஸ், அந்த மிஸ்டச்சஸ் வந்து நம்ம ஒரு 2 to 3 seconds வந்து மைனஸ் பண்ணாலும் 1 minute 2 seconds மாதிரி. அப்புறம் இது வந்து 57 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிருச்சு. ஸோ ஒரு 5 seconds தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் லேப்பை வந்து ஸ்பீடாக முடிச்சிருச்சு. ஏன்னா அதுதான் வந்து ஆப்பை டோட்டலாக நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறோம், மெமரியில் எதுவுமே இல்லாமல். செகண்ட் ரவுண்ட் வந்து ஜஸ்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் செக் பண்ணுறது தான். ரெண்டுமே 8GB ரேம் தான். ஆக்சுவலி இதுலேயும் 8GB ரேம் தான், இதுவும் 8GB தான். ரெண்டுமே வந்து 120 Hz தான். இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான். அதாவது ரெண்டுமே ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்பீடாக முடிச்சதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம். மேபி இந்த ஃபோனோட கேமரா ஆப் வந்து இன்னும் லைட்டராக இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஓவரால் லைக்
ஆண்ட்ராய்டு ஆப்ஸே வந்து, அதாவது ஆண்ட்ராய்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ண ஸ்டாப் வாட்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து லைட்டராக இருந்திருக்கலாம். அதனால வந்து இன்னும் ஸ்பீடான லோடிங் டைம்ஸாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து என்னோட அசம்ஷன். ஏன்னா வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லைன்னா அப்டேட் பண்ணுறீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் விட ஐஃபோனில் வந்து நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அந்த சைஸ் ஆஃப் தி ஃபைல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது இங்கே வந்து ஒரு 70 MB 80 MBக்கு தான் அப்டேட் வருதுன்னா, இங்கே வந்து 300 MB 350 MBன்னு அப்டேட் வரும். இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மேபி அதனால இருக்கலாம், ஒரு சின்ன டிஃபரன்ஸாக இருக்கலாம். பட் டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது வின் பண்ணுச்சு. ஸோ வெரி இம்ப்ரெஸ்ட். பட் ஓவராலாக இது வின் பண்ணியிருக்குது. ஆனால் வந்து இந்த ஃபோன் நான் அடிக்கடி சொல்கிறது தான், அந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பீட் டெஸ்ட்டையும் வின் பண்ணியிருக்குது, அது வின் பண்ணல, பாதி வின் பண்ணியிருக்குங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு டோட்டல் வின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு டைம் மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லேப் டெக்னிக்கலி இதுதான் வின் பண்ணுச்சு. பட் யா, வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபோன். அந்த ப்ராசஸிங் பவர் வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆகுது. அப்படிங்கும்போது தம்ஸ் அப் ஃபார் OnePlus 11R. இந்த OnePlus 11R பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து மேக் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன் பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.